மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட சங்கீதம் 89வது சங்கீதம். சங்கீதம் 89 பழைய ஏற்பாட்டில் 726வது பக்கம். இந்த சங்கீதம் மொத்தம் 52 வசனங்களை உடையது. இது எஸ்ரானாகிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு போதக சங்கீதம், உபதேச சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கீதத்தை எழுதினது ஏத்தான். இவரை பற்றி 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யார் இந்த ஏத்தான் என்று. இந்த சங்கீதத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், இதனுடைய மைய கருத்து, கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை தாவீதின் பிள்ளைகள் அதை நிறைவேற்ற முடியவில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு பாத்திரனாக காணப்படவில்லை. எனவே அதை குறித்ததான சங்கீதம் இந்த 89வது சங்கீதம். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் வாசிப்போமா? 4வது வசனம். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். தாவீதை தேவன் அரசனாக தேர்ந்தெடுத்த போது, தலைமுறை தலைமுறையாக உன்னுடைய வம்சத்தார் இந்த சிங்காசனத்தை நிரப்புவார்கள், உன்னுடைய தலைமுறை இந்த தேசத்தை ஆளுகை செய்யும் என்று வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். ஆனால் நடந்தது 2 நாளாகமம் 12:1. ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோடு இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். தாவீதுக்கு பின்பு சாலமோனுக்கு பின்பு இந்த ரெகொபெயாம் அரசாண்டான், ஆட்சியை பிடித்தான். ஆனால் ரெகொபெயாம் தன்னுடைய ராஜ்யத்தை திடப்படுத்தினான், தன்னை பலப்படுத்தினான், தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தினான். ஆனால் கர்த்தருடைய பிரமாணங்களை, கர்த்தர் தனக்கு கொடுத்த கட்டளைகளை, கர்த்தர் தனக்கு கொடுத்த உபதேசங்களை, கர்த்தர் தனக்கு கொடுத்த வார்த்தைகளை விட்டுவிட்டான். அதன் மூலம் நடந்தது 5. அப்பொழுது செமாயா தீர்க்கதரிசி ரெகொபெயாமிடத்திற்கும் சீஷாக்கி நிமித்தம் எருசலேமிலே வந்து கூடி இருக்கிற யூதாவின் பிரபுகளிடத்திற்கும் வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் ஷீஷாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ அங்கே என்ன நடக்குன்னா, ரெகொபெயாம் நாட்களில் இந்த ஷீஷா என்ற ஒரு ராஜா அவர்களை எதிர்த்து போரிடும் பொழுது ரெகொபெயாம் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டான். காரணம், கர்த்தரின் கட்டளைகளை அவன் மீறினதால். பிறகு அவர்கள் மனம் வருந்தி தேவனிடம் மன்றாடும் பொழுது மீண்டும் அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. தேவன் அவர்களை அழித்து விடும்படி எண்ணினார். ஆனால் அவர்கள் தங்களை தாழ்த்தி தேவனிடம் முறையிட்டதனால் தேவன் அவர்களை அழிக்கவில்லை. மாறாக 7வது வசனம்,
அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என் உக்கிரம் சீசாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். அடுத்த வசனம். ஆனாலும் என்னை சேவிக்கிறதற்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதற்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர்கள் அறியும்படி அவனை சேவிக்கிறவர்களாக என்றான். ஹல்லேலூயா. அப்போ அந்த சீஷாக்கினுடைய கையில தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். அந்த சீஷாக்கு அவர்களை தங்களுக்கு அடிமைகளாக அழைத்து கொண்டு போகிறார்கள். சரி, இப்படியே இந்த சம்பவம் தொடர்கின்றது, இந்த சந்ததி தொடங்கிறது. மீண்டும் தாவீதின் வம்சத்தார் அரசாளுகின்றார்கள். இதில் கடைசியாக சிதேக்கியா ராஜா அரசாளும் பொழுது நேபுகாத் நேச்சாரால் அவர்கள் சிறைப்பட்டு கொண்டு பாபிலோனுக்கு போகிறார்கள். அதனுடன் இந்த தாவீதினுடைய அரசாட்சி முடிவுக்கு வருகின்றது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அவர் தாவீதுக்கு கொடுத்த வார்த்தையை, தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவில் கொண்டிருந்தார். ஏனென்றால் தாவீது வம்சத்தார் தான் இந்த பூமியை, இந்த தேசத்தை, இந்த ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து தேவன் தன்னை மீளக்கூடாது, தேவன் அதை விட்டு விலகக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதனால் நடந்தது லூக்கா 1:31-33. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அப்போ முடிவு பெற்ற ராஜ்யத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் முடிவு பெற்றதை இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த சிங்காசனத்தை மீண்டும் தாவீதின் வம்சத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த சிங்காசனம் அவருடைய ஆளுகை என்றென்றைக்கும் முடிவு பெறாமல் நிலைத்திருக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஏன் இயேசு கிறிஸ்துவினால இந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் ஆளப்படும்? தாவீதின் குமாருக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நின்னது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினால இந்த சிங்காசனம், இந்த ஆளுகை என்றென்றைக்கும் நித்தியமாக காணப்படும் என்று தேவன் சொல்லியிருக்கின்றார். காரணம் 89 சங்கீதம் 89:30. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறினதால் சிங்காசனத்தை அவர்கள் இழந்தார்கள். நாம் ஆராதனை செய்கின்ற நம்முடைய கிறிஸ்து இயேசுவோ பிதாவின் சித்தத்துக்கு, பிதாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து தான் வாழ்ந்த எல்லா நாட்களிலும் பிதாவின் சித்தத்தின்படியே செய்ததினால் அந்த சிங்காசனம் அவருக்கு என்றென்றும் அழியாத, மாறாத, நித்திய நிரந்தரமாக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ அந்த சிங்காசனத்துக்கு வீற்றிருக்கின்ற தேவன், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் நம்மை அவர்களுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு வைத்திருக்கின்றார்.
பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிக்க போகின்ற நாம் பரலோக ராஜ்யங்களின் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பரலோகத்தின் மகிமையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் 30வது வசனம், அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். அல்லேலூயா. கிறிஸ்து கணக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றி முடித்து விட்டார். கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் கிறிஸ்துவின் கட்டளைகளை கிறிஸ்துவின் பிரமாணங்களை கிறிஸ்துவின் வார்த்தைகளை அதன்படி நடக்காவிட்டால் அதன்படி நாம் மீறுவோமானால் ரெகோபயாமுக்கு நடந்த சம்பவம் கதை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். ரெகோபயாம் ராஜ்யத்தை எண்ணினால் ராஜ்யத்துக்கு பெரிதாக அவன் முக்கியத்துவம் கொடுத்ததுனால ராஜ்யத்துக்கு அடிமையாக்கப்பட்டான். கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனின் வசனங்களுக்கு தேவனின் வார்த்தைகளுக்கு தேவனின் கட்டளைகளுக்கு முதன்மை கொடுக்காமல் உலகத்துக்குரிய காரியங்களுக்கும் உலகத்தில் உள்ளவைகளுக்கும் முதன்மை நாம் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு நாம் அடிமைகளாக மாறிவிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில தாவீதின் குமாரர்கள் ராஜ்ய வாழ்க்கையை இழந்தது போல கிறிஸ்துவின் குமாரர்களாகிய நீங்களும் நானும் பரலோக ராஜ்ய வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது தேவனின் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். தேவனின் வார்த்தையின்படி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்லுது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகள கற்றுக்கிட்டா மட்டும் போதாது சாமி. நான் சபைக்கு வரேன், என் பிள்ளை சபைக்கு போகுது, என் பிள்ளை சண்டே கிளாஸ் போகுது, என் பிள்ளை நிறைய வாலிபர் கூட்டமெல்லாம் அட்டன் பண்ணுது, நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கெல்லாம் போகுது, என்னுடைய பிள்ளை சபையில் நிறைய காரியங்களில் பங்கு பெறுது, சபையோடு இணைந்திருக்கிறது, அதெல்லாம் ஆகாது. பிள்ளை நிறைய கற்று வைத்திருக்கின்றது, எந்த கேள்வி கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு வசனம் சொல்லும், பதில் சொல்லும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால அது இந்த உலகத்துக்கு அடிமையாகி விடாது. கற்பனை காணாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்க நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். தான் கற்றுக்கொண்டவற்றில் தன்னுடைய பிள்ளை சரியாக நடக்கின்றதா என்பதை பெற்றோர்களாகிய நீங்க கண்காணிக்க வேண்டும். என் பிள்ளை கத்துக்குச்சு, நல்லதுதான், நடக்குதா, அங்கதான் விஷயம். அல்லேலூயா. எனக்கு வேத வசனங்கள்லாம் தெரியுது, என்ன பிரயோஜனம்? தெரிந்த வசனத்தின்படி நடக்கணும். எல்லா வசனங்களையும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்ல, நீ என்ன கற்று வச்சிருக்கியோ, உனக்கு என்ன, உன் ஞானத்துக்கு உன் அறிவுக்கு என்ன நீ தெரிந்து வைத்திருக்கின்றியோ அதன்படி நீ நட. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா மொத்த வேதாகமும் ஒரே வசனத்தில் இருக்கு, பாவத்தின் சம்பளம், அவ்வளோதான். நீங்கள் மற்ற வேதாகமத்தில் யார், யாரோட பையன், அவங்க அப்பா யார், அம்மா யார், சந்ததி யார், அவங்க என்ன பண்ணாங்க, எது நடந்தாங்க, இதெல்லாம் அவங்க பரலோகம் கூட்டு போகாது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டா இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம்,
அதை தெரிஞ்சிருக்கிற நான் எந்த பாவத்துக்கும் அடிமையாகாமபடி நடக்கணும். அப்ப நித்திய வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு எந்த வசனமே தெரியாதுங்க. உன் பிள்ளை பாவத்துக்கு அடிமையாகாம பரிசுத்த வாழ்க்கை வாழுதா என்பதை பெற்றோர்களாகிய நீங்க கண்காணிக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுடையது, திருச்சபைது அல்ல. திருச்சபை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். வழிநடத்த வேண்டியது, கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நீங்களே. உங்க பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை திருச்சபை கற்றுக் கொடுக்கும். உங்க பிள்ளைகளுக்கு என்ன போதிக்க வேண்டும் என்பதை திருச்சபை கற்றுக் கொடுக்கும். உங்கள் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருச்சபை கற்றுக் கொடுக்கும். ஆனால் அதன்படி நடப்பது, அதன்படி நடக்கின்றார்களா என்பதை கண்காணிப்பது உங்களுடைய பொறுப்பே. அல்லேலூயா. சத்தியத்தை தெரிந்து வைத்திருக்கின்ற நான் சத்தியத்தின்படி நடக்கின்றேனா? சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கின்ற நான் என்னுடைய பிள்ளை அந்த சத்தியத்தின்படி நடக்கின்றதா என்பதை கண்காணிக்கணும். உங்கள் பிள்ளைகளின் ஒவ்வொரு அசைவையும் பெற்றோர்கள் நிச்சயம் கண்காணிக்க வேண்டிய காலம் இது. இதை நீங்கள் தவற விட்டுவிட்டால் பிள்ளைகளுடைய வழி மாறிவிடும், பிள்ளைகளுடைய போக்கு மாறிவிடும். தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரிப்பது அரிதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் என்பது என்ன? இங்கே முன்னாடி அங்கே அமர்ந்திருக்காங்க அந்த 8 பிள்ளைகளா, ஒரு 8-9 பிள்ளைங்க இருக்காங்க, அல்லது ஸ்டேஜில் இங்கே ஒரு 5-6 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க மட்டுமா? இல்லை, ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன வயசானாலும் அந்த பிள்ளை தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கின்றதா? திருமணமான அந்த பிள்ளை தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சத்தியத்தின்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்துகின்றதா? திருமணமான அந்த பிள்ளை தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சத்தியத்தின்படி தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறதா? இதெல்லாம் தீர்மானிக்கணும். என் பிள்ளை நடந்துச்சு, அதனால என்னோட சாப்டர் முடிஞ்சிச்சு, அதான் என்னோட பொறுப்பு முடிஞ்சுது, தட்டி கழிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளை எப்படி வளர்கிறது என்பதை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது சரியா நடந்தார், சாலமோன் கொஞ்சம் மாறினார், ரெகொபெயாம் சுத்தமாக முடிஞ்சிட்டார். அதனால் நான் தாவீதா இருக்கேன், என் பையன் சாலமோனா இருக்கான், ரெகொபெயாமை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெகொபெயாமின் வாழ்க்கையும் முக்கியம், ரெகொபெயாமின் எதிர்காலமும் முக்கியம். என்னால் உங்கள் கண் முன்னால் இருக்கின்ற உங்கள் சந்ததியின் மீது உங்கள் கவனம் இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்காமல் இருப்பதற்கு உங்களால் முகன்ற உபதேசங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த சங்கீதம் 89 மூலம் நீர் எங்களை கண்களையும் திறந்தளிக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கின்றோமா, எங்களுடைய பிள்ளைகளை அதன்படி நடத்துகின்றோமா என்ற வெளிப்பாட்டை எங்களுக்கு தந்திருக்கின்றேன். இதில் நாங்கள் ஏதேனும் குறைபட்டு காணப்பட்டால் அதை நாங்கள் சரி செய்து உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை பாத்திரவான்களாக மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.